வணக்கம். நம்ம இப்போ வந்திருக்கிற கோவில் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியிலிருந்து பேராவூரணிக்கு செல்லும் வழியில் அறந்தாங்கியிலிருந்து 9 கிலோமீட்டர் தொலைவில் எட்டியத்தளி என்ற ஊரில் அமைந்துள்ள அகத்தீஸ்வரர் என்ற திருக்கோயில் தான் இந்த கோவில். இங்க இருக்கக்கூடிய மூலவர் அகத்தீஸ்வரர், தாயார் பேரு அகிலாண்டேஸ்வரி. இந்த கோயில்ல 2 தாயார் சன்னதியானது அமையப்பட்டிருக்கு. இந்த கோயிலானது கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட பழமையான ஒரு கோயிலாக அமையப்பட்டிருக்கு. இங்குள்ள மூலவர் சுயம்பு லிங்கமாக தோன்றியவர். இது ஒரு ஜோதிர்லிங்கமாகும். இந்த சிவலிங்கமானது சதுர பீடத்தில் அமையப்பட்டிருக்கும். அகத்திய மாமுனிவர் இந்த சிவலிங்கத்தை வழிபட்டதனால அகத்தீஸ்வரர் என்னும் சிவன் ஸ்தலமாக அமைப்பெற்றது. இங்குள்ள அகத்தீஸ்வரர் சுவாமியை வணங்குவதற்கு முன்பு சுவாமி சன்னதிக்கு முன்பாக இடது பக்கத்தில் பொல்லா பிள்ளையாரை வணங்கிட்டு தான் நீங்கள் அகத்தீஸ்வரரை வணங்கணும். நம்ம எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்த கோயிலுடைய ஒட்டுமொத்த படைப்பு தான் ஒரு விநாயகருடைய தன்மையாக அமைப்பட்டிருக்கும். இந்த கோயிலை சுற்றிலும் இருக்கக்கூடிய விக்கிரகங்களாக இருக்கட்டும், சுவாமி சன்னதிகளாக இருக்கட்டும், ரொம்ப உக்கிரமான ஒரு தன்மையில் அமைப்பட்டிருக்கும். இந்த கோயிலில் உள்ள சிற்பங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு அகோர தன்மையோட அமைப்பட்டு இருக்கும். அகத்திய மாமுனிவர் வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வந்திருக்காரு. அப்படி இந்த ஸ்தலத்துக்கு வரும் பொழுது சாயங்கால பொழுதானது ஆயிடுச்சு. அப்பொழுது சிவ வழிபாடு செய்வதற்காக இந்த கோயிலுக்கு முன்பாக உள்ள குளக்கரையில களிமண்ணால சாலி கிராமமானது பிடித்திருக்காரு. அப்பொழுது அகத்திய மாமுனிவருக்கு பிள்ளையாரு இடைஞ்சல் பண்ணியிருக்காரு. அகத்திய மாமுனிவர் கிட்ட பிள்ளையாரு ஆலயத்தின் முதன்மை வழிபாடான என்னை வணங்காம இறை வழிபாட்டை மேற்கொள்றியா அப்படின்னு கேட்டு பொல்லா பிள்ளையாராக மாறிட்டாரு. அதுக்கப்புறம் அகத்திய மாமுனிவர் இந்த பொல்லா பிள்ளையாரை வழிபட்டதுனால ஜோதிர்லிங்கமாக அகத்திய மாமுனிவருக்கு இங்கே சிவபெருமான் கைலாய மலையிலே திருக்கல்யாண கோலமாக காட்சி கொடுத்திருக்காரு. முன்னொரு காலத்தில் இந்த பகுதியை ஆண்ட காளிங்கராயன் என்ற அரசனுக்கு அஷ்டம சனி என்பது பிடித்தது. அப்பொழுது அவர் தனக்கு பிடித்த சனி தோஷம் போக சிவ ஆலயங்களுக்கு சென்று சிவ வழிபாடு மேற்கொண்டார். ராமேஸ்வரத்திற்கு சென்று சிவ வழிபாடு மேற்கொண்டிருக்காரு. அதுக்கப்புறம் ராமேஸ்வரத்தில் ஸ்நானம் பண்ணிட்டு ஒரு அரச மரத்தடியில் இலை பாரியிருக்காரு. அப்பொழுது அரச மரத்தின் மேலே 2 கிளிகள் காளிங்கராயன் ராஜாவுக்கு அஷ்டம சனி முடியும் நேரம் வந்துவிட்டது, தொண்டை மண்டலத்தில் எட்டியத்தளி ஆலயத்தில் அகத்தீஸ்வரரை வணங்கினால் காளிங்கராய மன்னனுக்கு பிடித்த சனி தோஷமானது விடுபடும் அப்படின்னு 2 கிளிகள் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் காளிங்கராயன் இந்த எட்டியத்தளி கோவிலுக்கு சிவனை வழிபட வந்திருக்காரு. மன்னனுக்கு அஷ்டம சனி பிடித்திருந்ததுனால இந்த கோயிலுக்கு உள்ளே போக நினைச்சாரு. ஆனா சுவாமி சன்னதிக்கு பக்கத்துல இருந்த அகிலாண்டேஸ்வரி தாயார் நந்திக்கு பக்கத்துல மன்னரை தடுத்திருக்காங்க. ஒரு மனிதனுக்கு அஷ்டம சனி நடக்கும் பொழுது கெட்ட சக்திகளுடைய ஆதிக்கமானது அவனுள் இருக்கும் அப்படின்றதுனால இங்குள்ள தாயாரான அகிலாண்டேஸ்வரி நந்திக்கு பக்கத்துல நின்று கொண்டு காளிங்கராய மன்னனை என்னுடைய பார்வையை மீறி நீ உள்ளே போகக்கூடாது அப்படின்னு நந்திக்கு பக்கத்திலேயே நிறுத்தி வச்சாங்க. அதுக்கப்புறம் நந்திக்கு பக்கத்துல இருக்கிற நவகிரக சன்னதியில் உள்ள சனி தேவர் மற்றும் அகிலாண்டேஸ்வரி சன்னதியை வணங்கிட்டு இறைவனை வழிபட்டிருக்காரு. எல்லா கோயில்கள்ல நவகிரகங்கள் சன்னதி வடகிழக்கு மூலையிலே அமைப்பட்டு இருக்கும். ஆனால் இங்கே நவகிரக சன்னதி வடகிழக்கு மூலையில் இல்லாமல் இந்த கோயிலில் நந்திக்கு பக்கத்தில் அமையப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் இங்கே 2 அம்மன் சன்னதிகள் அமையப்பட்டிருக்கு. அஷ்டம சனி பிடித்துள்ள நபர்கள் இங்குள்ள சனி தேவரை வழிபட்டுட்டு சனி தோஷம் நிவர்த்தியான பின்புதான் அம்மனை வழிபட்டுட்டு மூலவரை தரிசிக்க போகணும். அதுபோல் இங்குள்ள பட்டர் நம்மளுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, அறம் சார்ந்த மனிதர்கள் மட்டும்தான் இந்த கோயிலுக்கே வர முடியும். முன் ஜென்மத்தில் செய்த புண்ணியம் மற்றும் முன்னோர்களின் ஆசை இருந்தால் தான் இந்த கோயிலுக்குள்ளே வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்குள்ள நவகிரக சன்னதியில் ராகு கேதுக்கள் தன்னோட இடத்தை மாறி அமர்ந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு தன்மையானது இந்த கோயிலின் தனிச்சிறப்பு. இந்த கோயிலானது அஷ்டம சனி பிடித்த நபர்களுக்கு தோஷ நிவர்த்தி ஸ்தலமாக அமைப்பது. ஒரு மனிதனுக்கு ஜாதக ரீதியாக அபாய கண்டங்கள் ஏற்படும் பொழுது இந்த கோயிலில் உள்ள அகிலாண்டேஸ்வரி வழிபட்டோம் அப்படின்னா
அந்த அபாய கண்டமானது நீங்க பெறுது. நீங்க இந்த கோயிலுக்கு வந்து நந்திக்கு முன்பாக நின்று கொண்டு நந்தியையும் நவகிரகத்தையும் அம்பாளையும் சிவனையும் ஒரே நேரத்தில் நம்ம வழிபடலாம். அப்படிப்பட்ட தன்மையானது இந்த கோயிலின் தனி சிறப்பு. இந்த கோயிலில் இருக்கக்கூடிய எல்லா தெய்வங்களுமே அதிக உக்கிரமாகவும் சக்தி வாய்ந்த தெய்வங்களாகவும் அமைப்பட்டிருக்கு. இங்கு இருக்கக்கூடிய பிள்ளையார் பொல்லா பிள்ளையார், இங்குள்ள முருகன் சன்னதிக்கு மேலே முருகனுடைய சிற்பத்தை நீங்க பாத்தீங்கன்னா அமர்ந்த நிலையில கையில கத்தியுடன் செருக்கோட இருக்கிற தன்மையில நீங்க பார்க்க முடியும். இங்குள்ள துர்க்கை அம்மனை நீங்க வழிபடும் பொழுது துர்க்கை அம்மனுக்கு நேராக சண்டிகேஸ்வரர் சன்னதியானது அமைப்பட்டிருக்கும். அதே போல சுவாமி சன்னதிக்கு பின்னால லிங்கோத்பவருக்கு நேராக விஷ்ணு பகவானை நீங்க பார்க்கலாம். எல்லா விக்கிரகங்களையுமே நீங்க வழிபட்டுட்டு இந்த கோயிலுக்கு வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும் பொழுது வடக்கு பகுதியில பாம்பு புற்றானது அமைப்பட்டிருக்கு. இந்த பாம்பு புற்றானது ரொம்ப பழமையானது அப்படின்னு இங்கே உள்ள பட்டர் நம்மளுக்கு சொல்றாரு. இங்கே ராகு கேதுக்கள் குடிகொண்டு இருப்பதாகவும் இந்த பாம்பு புற்றினை வழிபட்டால் கஷ்டங்கள் தீரும் அப்படின்னு சொல்றாங்க. இங்குள்ள லிங்கம் ஜோதிர்லிங்கம். இங்குள்ள மூலவரை நீங்க எட்டிய தூரத்திலிருந்து வழிபடலாம். அதனால இந்த கோவிலுக்கு எட்டிய தளி என்ற பெயரானது அமைப்பெறுது. தளி என்ற சொல்லுக்கு கோவில் என்று அர்த்தமாகும். இங்குள்ள தாயார் அறத்தை காக்கக்கூடிய காளி தேவியின் அம்சமாக இருக்காங்க. இந்த அறந்தாங்கி பகுதியில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களுமே காளியின் அம்சமாக அமைப்பெற்றிருக்கு. அதனால தான் இந்த பகுதிக்கு அறந்தாங்கி என்ற பெயரானது அமையப்பெற்றிருக்கு. மீண்டும் உங்களை நான் வேறொரு கோயிலில் சந்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுதுதான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நன்றி, வணக்கம்.